17 வருஷத்துக்கு அப்புறம் ஏசியா கப் வரலாற்றிலேயே முதல் தடவை இந்தியா விசஸ் பாகிஸ்தான் வந்து ஃபைனல் விளையாட போறாங்க. அந்த ஃபைனல் எப்படி இருக்க போகுது? எல்லாருமே வந்து ரொம்ப அக்ரஷனா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஸ்குவாடும் ரொம்ப அக்ரஷனா இருக்காங்க. அதுங்க எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க? அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ வந்து ஃபைன்ஸ் வந்து சூரியகுமார் யாதவுக்கும் பாகிஸ்தான் பிளேயர் ஹாரிஸ் ராஃப் இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரெட் பால் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் கேட்டிருக்காரு. ரஜத் பட்டேந்திர வந்து புது இரானி கப்புக்கு வந்து கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவோட அண்டர் 19 ஸ்குவாட் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது என்ன சம்பவம்? எனக்கு அதுல ஒரு 3 பிளேயர் ரொம்பவே பிடிக்கும். அதுல ஒரு பிளேயர், நான் ஒரு பேசிக்காவே ஒரு சிஎஸ்கே ஃபேனு, அந்த அவங்கள சிஎஸ்கேல வந்து எடுத்தா எனக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்து நாம வந்து இப்போ வந்து இந்தியாவுடைய ஏ ஸ்குவாட் ஓடிஐ கேப்டன், வைஸ் கேப்டன், அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம வந்து பேசுவோம். வெல்கம் பேக் டு வைமன் பிளாக்ஸ். என் கூட ஜலால் இருக்காரு. ஜலால் கிட்ட பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ஃபைனல் பத்தி எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சொல்லுங்க ஜலால், இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ஃபைனல் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி வந்து 2 தடவை வந்து இந்த ஏசியா கப்லயே வந்து விளையாண்டுருக்காங்க 2 டீம்ஸுமே. அது வந்து இந்தியா வந்து பயங்கரமா ஜெயிச்சாங்க. அது வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாத வெற்றி. அது வந்து யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த ஃபைனல் எப்படி இருக்க போகுது பாகிஸ்தானுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு கிளியர் கட் பிளானோட வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் மக்களே, நான் உங்கள் ஜலால். பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா, இதோட ப்ரிவியூவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிச்சு பார்ப்போம். இவங்க ஸ்டார்டிங்ல கொடுத்த பிச் எல்லாமே நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா கொடுத்தாங்க. அதனால ஸ்கோர்ஸ் பெருசா வரல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஸ்கோர் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா ரிப்பீட்டடா ஒரே பிச்சில் ஆடிட்டே இருக்கிறதுனால. இப்ப நாளைக்கு வேற பிச், அதான் நாளைக்கு இல்ல, அந்த சண்டே இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல அவங்க புது விக்கெட் கொடுக்க போறாங்க. அந்த விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் சீமர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஹாரிஸ் ராவ் அண்ட் ஷஹீன் அஃப்ரிடி வில் பிளே கீ ரோல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா கூட இந்தியா 200+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் மேட்ச்ல இந்த லீக்ல. யூஏல 200 அடிக்கிறதுன்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். யூஏல 200 ரன்ஸ் அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அந்த இது வந்து ட்ராக் வந்து சப்போர்ட் பண்ணாது, ரொம்பவே டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவுக்கு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அபிஷேக் சர்மா தரமா தங்கமா பயங்கரமா ஆடி இருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அபிஷேக் சர்மா தவிர வேற யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அங்க இங்கே ஒரு 30 ரன் சூர்யா அடிச்சாரு ஒரு மேட்ச், திலக் ஒரு மேட்ச் அடிச்சாரு, ஒரு ஒமான் கூடயோ யூஏஇ கூடயோ சஞ்சு சாம்சங் வந்து ஒரு 50 ரன் அடிச்சாரு. ஸோ பெரிய பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. பட் ஸ்ரீலங்கா கூட எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அபிஷேக்கும் அடிச்சிருக்காரு, சஞ்சுவும் அடிச்சிருக்காரு, திலக்கும் அடிச்சிருக்காப்ல. அதனால இந்தியா வந்து பேட்டிங் மட்டும் இல்லாம பவுலிங் சொல்லவே வேணாம். வருண், குல்தீப் எல்லாருமே வந்து ஒரு வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால இந்தியாவை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வரல. இந்தியா சேம் பிளேயிங் 11ஓட தான் போறாங்க. இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜியே தேவையில்ல. அவங்க சைடோட அவங்க எதுல ஸ்ட்ராங்கோ அதை மட்டும் ஆனாலே போதும். ஆனா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்கன்னு எனக்கு திருப்பி தோணுது. ஏன்னா இப்போ விக்கெட் நல்ல சீமுக்கு ஹெல்ப் ஆகும்னா அவங்க எப்படியாவது ஹசன் அலி இல்லைன்னா முகமது வாசிம் ஜூனியரை உள்ள கொண்டு வரணும். ஏன்னா இப்ப இருக்கிற பாகிஸ்தான் டீம்ல ஒரு ஹை குவாலிட்டி பவுலர்னா ஹாரிஸ் ரவுஃபை விட நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் முகமது வாசிம் ஜூனியர். ஏன்னா அவரால் மட்டும்தான் பாலை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டீம்ல இன்னொரு சேஞ்ச் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஹுசைன் தலாத்துக்கு அவருக்கு எந்த இடத்துலயுமே ஸ்டாட்ச் கிடையாது. அவருடைய அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட்டே 105 தான். அவரை வந்து ஒரு ஆல்ரவுண்டர், நம்ம சிவம் துபே எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் இருக்கிறனாலேயே ஆல்ரெடி சல்மான் அகியாக ஒரு ஓசி விக்கெட் இந்தியாவுக்கு, சயீம் அய்யூப் ஒரு ஓசி விக்கெட், இது இல்லாம ஹுசைன் தலாத்தும் ஒரு ஓசி விக்கெட்டா ஆட் ஆயிருக்காப்ல. இல்ல தொடர்ச்சியா ஒரு ஓசி விக்கெட் 3 விக்கெட். ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய டாப் ஆர்டர் நல்லா இருக்கு. ஷாஹிஜாத் அஃபர்கான் இந்தியா கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஃபக்கர் ஜமான் வந்து போன மேட்சே அவரது அவுட்டா இல்லையா அது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. பட் ஃபக்கர் ஜமான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இந்தியாவுக்கு டேஞ்சர். இந்த 3 விக்கெட் ஓசி விக்கெட் நம்ம எடுத்துப்போம். அந்த திருப்பி கடைசியில 4 பேர் ஆடுறாங்க பாரு டெத்துல. இந்தியாவை விட இந்த டோர்னமெண்ட்ல டெத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது பாகிஸ்தான் தான். டிஃபால்ட்டா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 50 ரன்னுக்கு மேல எல்லா மேட்ச்லயுமே அடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஃபஹீம் அஷ்ரஃபோட அடிஷன், ஷஹீன் அஃப்ரிடியோட பெர்ஃபார்மன்ஸ். ஷஹீன் அஃப்ரிடி பால்ல மட்டும் இல்ல பேட்ல தரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. வந்து குயிக்கா ஒரு 8 பால்ல 20 ரன் அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுறாரு. அதே தான் ஃபஹீம் அஷ்ரஃபும் 8 பால்ல 20 ரன். அது மட்டும் இல்லாம நம்ம முகமது நவாஸ் அவரும் டெத்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் அவங்க பங்களாதேஷ் கூட ஜெயிச்சதுக்கு காரணமே ஹாரிஸ் வந்து 30 ரன் அடிச்சாரு. ஒரு 20 பாலுக்கு 31 ரன். ரொம்ப குரூஷியலாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த முகமது ஹாரிஸ் வந்து எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அவரோட T20 ஆவரேஜ் 19 தான். ஆனா அவர் எப்பெல்லாம் 30 ரன் பிளஸ் அடிக்கிறாரோ மேக்சிமம் அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஜெயிக்குது. சோ பாகிஸ்தானுடைய ஓபனர்ஸும் டெத் பேட்டர்ஸும் நல்லா இருக்காங்க, பினிஷர்ஸும். இந்த மிடில் ஓவர் பேட்டர் மட்டும் தான் நல்லா இல்ல. அதுக்கு அவங்க எப்படியாவது அந்த ஹசன் நவாஸை உள்ள கொண்டு வந்து நீ பேட்டை விடு, எனக்கு 8 பாலுக்கு 20 ரன் அடிச்சா போதும்ன்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா தே கேன் புஷ் ஃபார் 180 190 புஷ் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இந்தியாவை கண்டிப்பா அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம முகமது வாசிம் ஜூனியரை உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அப்படி அவங்க ஹசன் நவாஸ் ஆடக்கூட வேணாம், ஹசன் நவாஸ் ஹுசைன் தலாத்தை தூக்கி வெளியே போட்டு முகமது வாசிம் ஜூனியர் ஆடலாம் தைரியமா. ஏன்னா ஹாரிஸ் ரவுஃபும் கடைசியில வந்து பேட் விடுவாரு.
ஓகேவா, அவரையும் நீங்க ஆல்ரவுண்டரா அடிக்கீங்க. ஆனா முகமது வசீம் ஜூனியரை ஆட் பண்ணுங்கன்றது என்னுடைய கருத்து. அப்படி முகமது வசீம் ஜூனியர் உன்னால ஆட் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் ஹசன் அலியாவது ஆட் பண்ணுங்க. அவர் வந்து பேட்டை விட்டு அவர் ஒரு 6 அடிப்பார் கடைசியில். அவங்க அந்த ஈஸி விக்கெட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும், அப்பதான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா விளையாட முடியும். இல்லனா வந்து ஈஸி விக்கெட்ஸ் சொல்றதை விட ஓசி விக்கெட்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கும். அது இந்தியாக்குன்னு இல்ல, எல்லா டீமுக்கும் ஓசி விக்கெட். இந்த ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட், அவர் பேர் நல்ல பேர், டக்குனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, 6 பாலுக்கு 6 6 அடிப்பாருன்னு சொன்னாங்க சயீம் அய்யூப். தொடர்ச்சியா ஏசியா கப்ல ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் 0, அடுத்த மேட்ச் இந்தியா கூட ஒரு 15 ரன் அடிச்சாரு, திருப்பி அதுக்கு அடுத்த மேட்ச் 0. சயீம் அய்யூப் சயீம் அய்யூப் ஒரு ஆக்சுவலா ஒரு பேட்டர், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அடுத்த சயீத் அன்வர் ரேஞ்சுக்கு அவர் பில்டப் பண்ணாங்க சயீம் அய்யூப. ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்தா ஒரு பவுலரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கேரம் பால் போடுறாரு, தூக்கி போடுறாரு. லைக் ஆல்மோஸ்ட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல டாப் பவுலர், டாப் பெர்ஃபார்மர் யாருன்னா சயீம் அய்யூப் தான் பவுலிங்ல. பாகிஸ்தானுக்கு பேட்ஸ்மேன்ன்றதே மறந்து அவர் வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு பரிதாப நிலையில தான் பாகிஸ்தானுடைய மிடில் ஆர்டர் இருக்கு. அந்த 1 down 2 down 3 down இதை அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தே ஹேவ் அ ஹைலி காம்படிட்டிவ் மேட்ச். எனக்கு வந்து மேட்ச் காம்படிட்டிவா தான் இருக்கும். அதனால நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதை கரெக்டா பண்ணா அவங்க ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, ஷைன் அஃப்ரிடி தான் போன மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு. வாங்கிட்டு அவர் வந்து என்ன சொன்னார்னா, நாங்க ரெடி. அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல ஆஃப்டர் பிரஸ் மீட் நடக்கும், எப்பவுமே கான்ஃபரன்ஸ் பிரஸ் மீட் நடக்கும் மேட்ச் முடிஞ்ச உடனே. அதுல வந்து ஷைன் அஃப்ரிடி கிட்ட வந்து கேட்டாங்க, சூரியகுமார் யாதவ் வந்து இது நோ மோல் ரைவல்ரி, நாங்க வந்து 7க்கு 0, 7 மேட்ச்ல ஒண்ணு கூட என்கிட்ட ஜெயிக்கல, ஓரளவுக்கு ஈக்குவலா ஜெயிச்சாதான ரைவல்ரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஷைன் அஃப்ரிடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது அவருடைய கருத்து. நாங்க இங்க ஏசியா கப் ஜெயிக்க வந்திருக்கோம், சண்டே பாப்போம் யார் ஜெயிக்கிறா அப்படின்ற மாதிரி கெத்தா வாய் விட்டுருக்காப்ல. கெத்தா வாய் விட்டாருன்னு சொல்றதை விட அவர் அவ்வளவு கான்பிடன்ஸ்ல இருக்காரு ஷைன் அஃப்ரிடி. அதனாலதான் அவர் அப் ஆர்டர்ல இவங்க கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். அவர் மிடில் ஆர்டர்ல இவங்க ஆட வைக்கணும், டெத் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஷைன் அஃப்ரிடியை இடையில அந்த 11ல இருந்து 15வது ஓவருக்குள்ள அனுப்பி நீ ஒரு 8 பாலுக்கு 20 ரன் அடிச்சுட்டு வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுணும். அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஹை ஸ்கோரை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சல்மான் அலி ஆகா, இவர் வந்து கேப்டன், இவர் வந்து ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட். பாகிஸ்தானுடைய 3 ஃபார்மட் பிளேயர் இவர். டெஸ்ட், 1 டே, T20. பட் ரொம்ப மட்டியா பெர்ஃபார்ம் பண்றாப்ல இந்த ஏசியா கப்ல. இவரும் ஒரு ஓசி விக்கெட் மட்டும் கிடையாது, ஆப்போனன்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல எக்கானமி ஏத்தி கொடுப்பாரு. எப்படி ஒரு 2 எக்கானமி 3 எக்கானமி 4 எக்கானமி எல்லாம் வேணா சல்மான் அலியோட கையில யாருக்கு ரன்ஸ் கம்மியா கொடுக்கணும், நம்ம படத்துல போடுவாங்களே, இவர் விக்கெட் ஆப்போனன்ட் டீமுக்கு தேவையே இல்லை, பால மட்டும் போடுங்க, நம்ம என்ன ஆடுறாரு அப்படின்ற அதேதான் அந்த டீம்ல பவுலிங்கே போட தெரியாதவன் வந்து போட்டாலும் அவர் ரன் அடிக்க மாட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் சல்மான் அலி ஆகா இருக்காப்ல. அவரும் வந்து என்ன சொன்னார்னா, அந்த ஆஃப்டர் மேட்ச் பிரஸ்ல வந்து, நாங்க வந்து இப்ப இருக்கிற பாகிஸ்தான் டீம் வந்து we can beat any team in any given day and we are ready for India's fight அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அவங்க சொல்றதை செய்யறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி. இதுக்கு மேல நான் இந்த பாகிஸ்தான் இந்தியா விஷயங்களை பத்தி நான் பேச விரும்பல. ஓகே, அடுத்து வந்து நம்ம பார்த்தோம் ஐசிசி வந்து ஃபுல்லா வந்து ஃபைன்ஸ் வந்து போட்டுருக்காங்க சூரியகுமார் யாதவ் மேலயும் ஹாரிஸ் ராவ் மேலயும். ஐசிசி வந்து சூரியகுமாருக்கு எதுக்கு ஃபைன் போட்டுருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு பஹல்கம் அட்டாக்ல உயிர் தியாகம் பண்ண விக்டிம்ஸ்க்காக இந்த விக்டரியை நாங்க வந்து தியாகம் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பட் இன் ஜெனரல் ஐசிசி எப்படின்னா, நீங்க வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை வந்து கிரிக்கெட் உள்ள கொண்டே வரக்கூடாது. அதுதான் வந்து ஐசிசியோடைய ஒன் ஆஃப் த பாலிசி. ஓகேவா, இதே மாதிரிதான் வந்து ஆஸ்திரேலியால ஒரு சம்பவம் வந்து, உஸ்மான் கவாஜா வந்து பாலஸ்தீன்ல வந்து சின்ன பிள்ளைங்களாம் சாகுறாங்கல்ல, பாலஸ்தீனுக்கு ஆதரவா ஷூல வந்து ஒரு கோட்டை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகேவா, அதை வந்து ஐசிசிஐ வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு வார்னிங் பண்ணாங்க. வார்னிங் மட்டும் இல்ல, அவருக்கு சின்னதா ஒரு ஃபைன் கூட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை மொயின் அலிக்கும் நடந்துச்சு. மொயின் அலி வந்து ஒரு ரிஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணாப்ல, இங்கிலாந்து பிளேயர் மொயின் அலி, பாலஸ்தீனுக்கு ஆதரவா. அப்போ மொயின் அலியும் அவங்க வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க. சோ அந்த ஃபார்மேட்ல தான் இது வருது. ஆனா வந்து பிசிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க, அப்பீல் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைன் வந்து கரெக்டான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி. பட் ஹாரிஸ் ரவுஃப் பார்த்தோம்னா, ஹாரிஸ் ரவுஃப் வந்து சில்லற பையன் மாதிரி இந்த இப்படி இந்த மாதிரி வந்து மாக் பண்ற மாதிரி பண்ணாப்ல. அது வந்து கலவரத்தையே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதை வந்து அவர் வந்து நான் வந்து ஐ எம் நாட் கில்ட்டின்னு அவர் வந்து சொல்லியிருக்காப்ல போல. நீ வந்து கில்ட்டி தானே அவங்க அப்ரூவ் பண்ணி 30% ஃபைன் போட்டுருக்காங்க. ஷாஹிப் ஜாத் அஃபர் கான் வந்து லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்ச உடனே இந்த கன் செலிப்ரேஷன் பண்ணாப்ல. அந்த கன் செலிப்ரேஷனுக்கு வந்து லைக் அவுட் ஆஃப் மோமெண்ட்ல வந்து அந்த மோமெண்ட்ல வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஏத்துக்கிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அவரை விட்டாங்க. இதான் ஆக்சுவல் இஷ்யூ. பெருசா இதுக்கு மேல இதுல வேற ஒரு பாயிண்ட்டும் இல்ல.
ஓகே கைஸ், இந்த வாரம் நடந்த கிரிக்கெட்ல எல்லா விஷயத்தை பத்தியும் நாம வந்து பேசியாச்சு. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கும் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரை அது இந்தியாவுக்கும் கடந்த 2 மேட்ச் எப்படி வின் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ஈஸி வின்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நீங்க உங்களுக்கு கிரிக்கெட் வந்து ரொம்பவே பிடிக்கும், கிரிக்கெட் பத்தி நீங்க நிறைய பேசுவீங்க, தெரிவிங்க, நம்ம கூட கிரிக்கெட்டோட பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க வந்து உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் நம்மளுடைய பாட்காஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். இதோட இன்னொரு அருமையான வீடியோல இந்த கிரிக்கெட் பிரியர்கள் உங்க எல்லாரையும் விட்டு இன்னொரு அருமையான வீடியோல வந்து சந்திக்கிறோம். பாய்.